வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. யாருங்க கடைக்குள்ள இப்படி ஹெல்மெட் போட்டுட்டு போறது? அப்படிங்கிற மாதிரி முத்து ரொம்ப கோவமா கேக்குறாங்க. அச்சச்சோ, முத்து தம்பிகிட்ட மட்டும் இப்ப மாட்டுனா அவ்வளவுதான். ரோகிணி பாப்பாவும் கஷ்டம், நம்மளுக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு, இல்லப்பா கிளம்பிட்டேன்பா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கிளம்புனதால இருக்கட்டும், எதுக்கு கடைக்குள்ள இப்படி ஹெல்மெட் போட்டுட்டு வந்திருக்கிறீங்க? ஒரு நிமிஷம் திரும்புங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் எல்லாம் திரும்ப மாட்டேன்பா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. திரும்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே டோலை போட்டு வச்சிட்டு இப்படி திருப்புறாங்க. திருப்புறப்ப பார்த்ததுக்கு அப்புறம் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாங்க. ஆமாடா முத்து, ஏதோ ஒரு குரல் கூட கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்காங்க. அப்ப ரோனி யோசிக்கிறாங்க. கண்டிப்பா இப்ப மாட்ட போறோம், நம்ம செமையா மாட்ட போறோம். அது முத்து விடுங்க முத்து அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாடலமா, உங்க கடைக்குள்ள இப்படி ஒரு ஹெல்மெட் போட்டு ஒரு ஆள் வந்திருக்காங்க, பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? என்னைய வந்து விடுங்கன்னு சொல்றீங்க? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில இருந்து ஹெல்மெட் ரிமூவ் பண்றாங்க. பார்த்த உடனே மலேசியா. அட மலேசியா மாமா, எப்படி இப்ப இங்க வந்தீங்க? அது மட்டும் இல்லாம தலையில ஹெல்மெட் போட்டுட்டு என்னது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அண்ணாமலை, என்ன சம்பந்தி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லங்க, இதை ரோகிணி பாப்பாவை தான் பார்க்க வந்தேன். சரி, அதான் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா அப்படி நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தெரியலையே, நம்பரை மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி முத்து சந்தேகப்பட்டு கேக்குறாங்க. அப்ப முத்துக்கிட்ட ரோகிணி சொல்றாங்க. அதான் சொல்றாரு இல்ல, சர்ப்ரைஸா வந்து வரலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு இவர் வந்தது முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, அவரை பாக்குறதுக்கு அப்படித்தான் தெரிஞ்சது. சோ அதுக்குள்ள நீங்க வேற வந்துட்டீங்க, அதனாலதான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். பேசுனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்ப முத்துக்கு சந்தேகம் வருது. பாலம்மா மேலையும் இந்த பிரவுன் மணி மேலையும் இதெல்லாம் எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தேகமாதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க முத்து, நான் தான் பாப்பாவை பார்க்க வந்தேன், பார்த்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சம்பந்தி, வீடு கூட வராம போறீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்றாங்க. வேற வழி இல்லாம சரி நூ சொல்லிட்டு அடுத்ததா வந்து இந்த பிரவுன் மணியையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அவரு சொல்றாரு, எனக்கு தலைக்கு மேல நிறைய வேலை இருக்குது, நான் உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க. என்ன வந்தா புடிச்சு இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? வேலையெல்லாம் முடிச்சிட்டு தானே வந்திருப்பீங்க, இல்லைன்னா வேலை அதுக்குன்னு ஏதாவது வந்து பண்ணி வச்சிட்டு தானே வந்திருப்பீங்க. வந்து வராத மாதிரி இப்படி கிளம்பணும்னு சொல்றீங்களே, எனக்கு என்னமோ நீங்க வந்து இந்த பார்லர் அம்மாவை பார்க்க வந்த மாதிரி தோணல அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சொல்றாங்க. அடுத்து ரோகிணி, ஏங்க உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணணுமா? அதான் அங்கிளுக்கு எவ்வளவு பிசினஸ் இருக்கு, அவர் எவ்வளவு பிஸியான ஆளு, அவர் வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜயா சொல்றாங்க. விடுமா, அவனுக்கு என்ன தெரிய போகுது இதை பத்தி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. கிளம்புனதுக்கு அப்புறம் வர வழியில மீனா எதுக்கு வரப்போ அந்த பிரவுன் மணியை பாக்குறாரு. பிரவுன் மணியை பார்த்து உடனே, என்னங்க மலேசியா மாமா, இங்க வந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, இப்பதான் வீட்ல இருந்து நான் கிளம்பி வரேன், நான் வரப்போ நீ வீட்ல இல்ல
இப்பதான் நான் வந்து ரோகிணி பாப்பாவை பார்த்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க, உங்கள கொண்டு போய் டிரா பண்றேன். எங்க போகணும், ஏன் இப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா, நான் பார்த்துக்கிறேன், கார் புக் பண்ணிருக்கேன், வந்துரும், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன, ஏதாவது அவர்கிட்ட கூட சொல்லிருந்தீங்கன்னா கூட கொண்டு வந்து விட்டுருப்பாருல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு காரியம் கெட்டுது. போங்க, நான் போனேன்னா நான் எங்க அட்ரஸ்ல எங்க இறங்குறேன்னு பார்த்துட்டு இந்த முத்து தம்பி கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு, இல்ல பாப்பா வந்துருவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம போறாங்க. அப்ப முத்து யோசிக்கிற மாதிரியே மீனாவும் யோசிக்கிறாங்க. இவர் ஏன் சரியா இல்லையே, இவர் ஏன் இப்படி பதட்டமா பேசிட்டு இப்படி வேகமா போறாரு, ஒன்னும் புரியலையே, நடந்து வேற போறாரு. கேட்டா வெளிநாட்டுல பெரிய பணக்காரங்கன்னு சொல்றாங்க, இப்படி போறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டே வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் மீனா கிட்ட முத்து சொல்றாங்க, இப்பதான் மலேசியா மாமா வந்துட்டு போனாரு, எனக்கு என்னமா அவங்களை பார்த்தா சந்தேகமா இருக்குது. மீனா கடைக்குள்ள ஹெல்மெட் போட்டுட்டு இருந்தாரு, நான் திடீர்னு எதையாச்சும் விசாரிக்கிறப்பதான் தெரிஞ்சது. கேட்டதுக்கு ரோகிணியை பார்த்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாருங்க, நானும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன், அப்புறம் நடந்து போயிட்டு இருந்தாரு. சரி வாங்க, கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல இல்ல, கார் புக் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. என்ன, உங்க கார்லயே வந்துருக்கலாம் இல்ல, உங்க கார்ல வந்து விட்டுருக்கலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தேன். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம்னு சொல்லிட்டு பேசிட்டு பதட்டமா போனாரு. எனக்கு என்னமோ சரியா எனக்கும் படலைங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ மீனா, மொத்தத்துல இந்த பார்லர் அம்மாவை சுத்தி ஏதோ ஒரு வெள்ளைத்தனம் இருக்குதுன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. என்னைக்கு அது கையும் கொழுமும் சிக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சொல்றாங்க. அடுத்ததா ரோகிணி யோசிக்கிறாங்க, இதுதான் இந்த பரசு அங்கிள் உடைய பொண்ணைத்தான் வந்து இந்த பிரவுன்மணியோட மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவாங்க போல இருக்கு. எப்படி இருந்தா கல்யாணம் தன்னைக்கு கண்டிப்பா இவரு வருவாரு, அவர் தலைமையிலதான் கல்யாணம் நடக்குதுன்னு வேற பேசிக்கிட்டு இருந்தாரு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ கண்டிப்பா நம்ம சிக்கிவோம் போல இருக்கு. நம்ம எல்லாம் ஃபேமிலியோட கல்யாணத்துக்கு போகாம இருக்கவே முடியாது, கண்டிப்பா போவோம். அங்கேயும் வந்து அவர் வராம இருக்க மாட்டாரு, சொந்த தங்கச்சியோட பையன், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மனோஜ் வராங்க. என்ன ரோகிணி, யோசிச்சுட்டே இருக்கற, உங்க மாமா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீ ஒரு மாதிரி இருக்கியே, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க, அப்பா வேற இறந்துட்டாரு, மாமா பண்ணிட்டு போனாரு, அதனாலதான் எனக்கு மலேசியா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சமாளிக்கிறாங்க. சரி, நீ வேணா மலேசியா போயிட்டு வாவே அப்படின்னு சொல்றாங்க. இவன் வேற அப்படின்னு நினைச்சுட்டு, அதை எப்படிங்க நான் போக முடியும், அங்க பிசினஸ் பீப்பிள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைல இருக்குன்னு சொன்னாருல, கேஸ் வேற நடந்துட்டு இருக்குது, அதனால இப்போதைக்கு நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா விஜயாவும் வராங்க. ஏன் ரோகிணி, உங்க மாமா வேற வந்துட்டு போனாரு, கேஸ் விஷயம் வேற இன்னும் போயிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீ பணத்தை கொஞ்சம் எப்படியாவது வாங்க முடியுமான்னு பார்க்கலாம்ல, நமக்கு கொஞ்சம் யூஸா இருக்கும்ல, பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா இந்த கடை பிரச்சனையே போயிரும், மனோஜ் கையில இருந்து கடை வேற போயிருச்சுல அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டி, நீங்களே பாத்தீங்கள, எங்க மாமா வந்துட்டு சொன்னாருல, அதாவது கேஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப போய் நான் எப்படி பணம் கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லமா, உங்க மாமா கிட்ட பணம் கேட்கலாம் இல்ல நீயே அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, நான் சும்மாதான் கேஷுவலா தான் கேட்டேன், நீ வேணா கேட்டு பார்க்கலாம்ல
அப்புறம் உங்க சொத்து வந்ததுக்கு அப்புறம் உங்க மாமாக்கு திருப்பி கொடுத்தரலாம். நீ வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க ஆண்டி, நான் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்ததா வித்யாவுக்கு கால் பண்றாங்க. ரோகிணி கால் பண்ணி, நான் வீட்டுக்கு வரணும், எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வீட்டுலதான் இருக்கவான்னு சொல்றாங்க. வீட்டுக்கு போன உடனே பிரவுன்மணிக்கு கால் பண்ணி, ஏங்க உங்க தங்கச்சியோட கல்யாணத்துக்கு, தங்கச்சி பையனுடைய கல்யாணத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரு டென்ஷன் ஆகி, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாரு.